சிவன் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு பெருமாள் எடுத்தீங்கனாலும் பெருமாளுக்கு பல மந்திரங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி தான் நீங்க முருகன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலும் முருகனுக்கு பல மந்திரங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி சிவனுக்கு இன்னைக்கு ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி நான் ஏன் பெருமாள் அப்படின்னு சொன்னா, பெருமாளுக்கான மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு வேற மாதிரி ஒரு வைப்ல வந்து கொண்டு போகும். பச்சைமா மலை போல் மேனை பவளமாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் அயற்கன் கண்மழுத்தின் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டிய நரகம் நகர் உள்ளான்னு நீங்க சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களை நேர வைகுண்ட உங்களை கூட்டு போயிடுவார். வாடா 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 சொல்லி. அதே மாதிரி சிவபெருமான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடவுள். கடவுளுக்கெல்லாம் கடவுள், தல கடவுள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது சிவன் தான். அப்படிப்பட்ட சிவனுக்கான ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த ஒரு விஷயம். இந்த முதல் காலை பூஜையில இதை நீங்க பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல எண்ணங்களும் சரி, யாரும் எதுவும் பண்ண முடியாத ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கப்படும் அப்படிங்கிறது முதல் காலை பூஜை அப்படிங்கிறது. இந்த இரண்டாவது காலை பூஜை அப்படிங்கிறது என்ன நடக்கும்